பார்த்தேன். அங்க பெரிய அமைப்புகளோடு தலைவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லா தலைவர்களையும் காட்டிலும் மிக நேர்த்தியாக சங்க வரலாற்றை சொல்லி மேடைக்கான வார்த்தைகளை மிக கவனமாக கோர்த்து உரையாற்றுகிற பொழுது யார் யார் இருந்தாலும் அப்படின்னு நான் நினைச்சேன். இவ்வளவு முதிர்ச்சியா ரொம்ப நாளைக்கு பிறகு MRFM RMSக்கு பிறகு இவ்வளவு முதிர்ச்சியா ஒரு வார்த்தை அடுக்குகளோடு ஒரு மேடையில் உரையாற்றுகிற நேர்ச்சி உள்ள தலைவர் யாருன்னு கேட்டா அப்புறம் சொன்னாங்க நம்ம வருவாய் கிராம ஊழியர் சங்கத்துடைய தலைவர். உங்களுக்காக அதுக்கு வாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கிறது அது பெரிய சந்தோஷம். நான் ரவியை பார்த்திருக்கேன். அவர்கிட்ட ஏதாவது இருக்குதோ இல்லையோ ஆனா உற்சாகமா இருப்பார். பார்த்துருக்கீங்களா நீங்க? ரவி எப்பொழுதும் உற்சாகமாகவே இருப்பார். எதை சொன்னாலும் உற்சாகமாக இருப்பார். சாப்பிடணுங்கிறத கூட ஒரு கோழிக்கறி அடிச்சு ஒரு குழம்பு வச்சு ஒரு பொரியல் வச்சு ஒரு நல்ல அரிசியா போட்டு ஒழுக்கி பக்குவமா அதை இருத்து பல சோறு போட்டா போதுன்ற ஒரு வார்த்தையை அதை ஒரு உற்சாகப்படுத்தி சொல்லுகிற பொதுச் செயலாளர். இவங்களெல்லாம் பார்க்கிற பொழுது கிராம ஊழியர்கள் இன்றைக்கும் இவ்வளவு உற்சாகமான தலைவர்களும் உந்துதல் உள்ள உறுப்பினர்களும் உள்ள அமைப்பாக இருந்தாலும் கூட நம்மை அரசு அழைப்பதும் பேசுவதும் திருப்பி அனுப்புவதுமாக தான் இருக்கு. இந்த ஊர்ல கல்யாணம் பண்ண உடனே புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவி நம்பள விட்டா எனக்கு யாரு? என் புருஷன் கல்யாணத்துக்கு முன்ன சொன்ன எல்லா பொய்யையும் உண்மையும் நம்பி வந்து பொங்கலுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா தீபாவளி போயிடுச்சுன்னா அடுத்த பொங்கல் அப்பதான் புள்ள பெற்றதா இது போல காதலி விழாவுக்கு எடுத்துக்கலாம். சரி பிள்ளையும் வளர்ந்துருச்சு காதுக்கு திரட்டிக்கு எடுத்துக்கலாம். திரட்டிக்கு தான் எடுக்க முடியல, கல்யாணத்துக்காவது எடுத்துக்கலாம். இப்படியே காலம் தாக்குற ஏமாளி புருஷன் கட்ட மாட்டியதை போல நீங்க தான் எல்லாமே கிராமத்துக்கு. விளம்பரம் எல்லாம் கூட டிஎன்பிசில வரும்போது பார்ப்போம். ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் விஏவுக்கு விளம்பரம் விடுவாங்க. அந்த விளம்பரம் என்னன்னு விடுவாங்க தெரியுமா? நீங்கள் கிராம கலெக்டர். உடனே விஏவுக்கு குழுந்து போயிடும். நம்ம தான் கிராமத்துக்கே கலெக்டர். மாவட்டத்துக்கு ஒரிஜினல் ஐஏஎஸ் கலெக்டர் இருப்பாங்க. 1000 இருந்தாலும் நாம யாரு? நம்ம கிராமத்துக்கு கலெக்டர். எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? கலெக்டர் தாசில்தாரை நினைச்சா கூட எப்ப கை வைக்க முடியாது. நீங்க வைக்க முடியும். பெரிய வேலை தான். உங்ககிட்ட ரகசியமா பேசுவாங்க. முன்சிபல் சர்வே மொத்தம் சும்மா நீ என்ன சொல்ற அதான் கடைசி சட்டம். கிராம ஊழியர் இல்லாத ஒன்றும் நடக்காது. நீ தான் ஒரிஜினல் கலெக்டர் உங்ககிட்ட ரகசியமா சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாமே இந்த ராஜா வீட்டுல இருக்கிற இளவரசி நமக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பான்னு இந்த 3 டிக்கெட்டும் சுத்திக்கிட்டு தெரியும். ரிட்டையர்ட் ஆயிட்டு வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு வந்து இப்ப நமக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. 500 பேர் பண்ணுகிற போராட்டம் தமிழகத்தின் சிறை வாசல்களை 10,000 பேர் அடைக்கின்ற பொழுதுதான் இந்த அரசு நம்மை பார்த்து நின்று பேசுகிற அளவுக்கு தோழர்களே, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கணும், டாக்டர் கிட்ட வரும்போது நீ சாக மாட்ட உயிரோட இருப்ப கவலைப்படாதுன்னு டாக்டர் சொல்றது மாதிரி சங்க தலைவர்களாகி நாங்க சொல்றோம். நீங்க அரசாங்க வேலையில் இருக்கணும்னா இந்த வேலையை இன்றைக்கும் கிராமங்களில் கூலி செய்து விட்டு கிழங்கு கரும்பு புடுங்கி வெட்டி விட்டு மூட்டை சுமந்து விட்டு காய்கறிகளை விற்றுவிட்டு மாடு வைத்திருக்கிற ஒரு மாட்டுக்கு பிள்ளை கடனுக்கு பணம் வாங்கி போட்டு அதை வளர்த்து பாலை கறந்து வாழ்க்கையை நடத்துகிற சாமானிய ஏழை எளிய பாட்டாளி மக்கள் ரேஷன் கடை வரிசையில் இருந்து அரிசி வாங்கி கொதிக்க வைக்கிறதான் அந்த வீட்டில் அடுத்தெறிந்தால்தான் வாழ்க்கை ஓட்டு என்கின்ற சாமானியின் வீட்டில் இருக்கிற அந்த வாரிசுகளாக இருந்து இன்றைக்கும் அதே வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வருவாய்த்துறையின் தூண்களாக இருக்கிற கிராம ஊழியர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்டம் என்பதை வெறுமனே திருவிழாவாக நடத்தாமல் வாழ்க்கை உயிர் மூச்சை போல் போராட்டத்தை கருதி மாநிலமையும் அறிவிக்கிற பொழுதெல்லாம் அறிவித்த போராட்டங்களில் தன்னெழுச்சியாக பங்கேற்று உங்களுடைய ஒற்றுமை பறைசாற்றுகிற பொழுதுதான் அரசும் நிர்வாகமும் நம்மை அழைத்து பேசும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு நாம் இதயம் துடிக்குமோ கண்ணிமை துடிக்குமோ என்று பாராமல்
போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கரங்களும் காலும் அந்த கரத்தில் படித்து நிற்கும். எங்களுடைய உரிமைக்காக உயிரையும் துச்சமென மதித்து தெருவில் இன்று போராடுவோம் என்று யார் எண்ணுகிறார்களோ அப்பொழுது நிச்சயமாக காலமுறை ஊதியமும் 5% என்பதை 25%ம் பழைய ஓய்வூதியம் என்கிற பாங்கு நமக்கு கிடைப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை முதலில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போனதுல நாட்டோட நிலைமையை நீங்க தெரிஞ்சு நடக்கும். இவங்க தான் அடி செவரு, இவங்களுக்கு மேலதான் எல்லாத்தையுமே வச்சு கட்டுறோம். அடிப்படையே வருவாய்த்துறைக்கு கிராம ஊழியர்கள் என்கிற அடிப்படையில் நம் மீது இருந்த தனிப்பட்ட பண்பின் பேரில் நம்ம எல்லாம் வேலைக்கு இருக்காங்க. யாரும் நீங்க அம்பானி ஊழியர் யாரும் இருக்க மாட்டீங்கல்ல, அதானி அம்பானி அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்க. இப்ப நாம எல்லாரும் தினக்கூலி வறுமை பசி என்ற நிலையில் இருந்து அதிலும் நேர்மையானவர்கள் இந்த துறைக்கு அடிப்படையில் சரியாக இருப்பார்கள் என்று எடுக்கப்பட்ட உத்தியோகம். ஆனா நிலைமை என்னன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் அரசாங்க வேலை நிரந்தரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க முதலாளிங்க. இப்ப முதலாளிங்க இந்த ஆட்சி நடக்கல. ஜனநாயக நாட்டில் நம்மை போன்ற சாமானியின் வாக்களித்துதான் நம்முடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கோம். ஆனா இந்த நிர்வாகத்தை முதலாளிகள் நடத்துவதால் மேலை நாடுகளில் இந்த பழைய ஓய்வூதியம் மட்டுமல்ல நிரந்தர பணியிடங்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து எல்லா துறைகளிலும் நிரந்தரமா இனிமே வேலை தேவையில்லை. ஒரு கிராமத்துல மழைக்காலம், மழை பெஞ்சிருச்சு, பயிரெல்லாம் கலவிக்கெல்லாம் நெல் விட்டுட்டோம், நாத்து விட்டுட்டோம், நாத்து 21 நாள் வளர்ந்துருச்சு, புடுங்கணும். யாரோ ஊர்ல இருக்கிற நாலு பெண் ஆளுங்களை கூப்பிட்டு ஏமா பயிர் புடுங்கணும், புடுங்கி நட்டுட்டு போ, இந்த உங்களுக்கு 2000 ரூபாய் மொத்த சம்பளத்துக்கு பேசி நட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப அறுக்கிற அன்னைக்கு கூப்பிட்டு இந்த ஆளுக்கு 4 ஒன்று நெல் கொடுக்குறோம், திரும்ப அறுத்து போட்டுட்டு போங்கன்னா போயிடுவாங்க. அவங்க இவங்க கிட்ட எந்த உரிமையும் கேட்க முடியாது. இதை போலவே மக்களோட சேம நலனை குறிக்கிற ஆட்சி இப்படி தினக்கூலிக்கு வேலைக்கு ஆள் இருப்பதில் தவறில்லை என்று எங்களை போன்ற தலைவர்கள் பெரிய அமைச்சர்கள் மட்டத்தில் பேசும்போது கூட இப்படி தினக்கூலிக்கு எடுப்பது என்பது கொள்கை முடிவு, அது ஒன்றும் பண்ண முடியாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் மட்டத்திலேயே பேசுகிறார்கள். இங்க ரிட்டையர்ட் ஆக போறவங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, நாம ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, பரவாயில்ல, அவரு மாதிரி நான் உண்மையாக்குவதும் நம்ம கையில தான் இருக்குது, வேற யாருக்கிட்டையும் இல்லை. ஒருவேளை 10ஆவதுல பரீட்சையை எழுதாம எப்படியாவது இந்த முறை என் பள்ளிக்கூடத்திலே நான் மாவட்டத்துல முதமாருக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி முனியாப்புக்கு நான் கடாய் வெட்டணும்னு போய் நீ 30 ரூபாய் கொடுத்தா கூட எப்படி பாஸ் ஆக மாட்டியோ அப்படித்தான் உன் கோரிக்கைக்காக உன் கரமும் காலும் வீதியில் இருக்காமல் என்னுடைய கோரிக்கை வெல்லும் என்று நினைக்கிறேன். ஆக தொழிற்சங்கங்களில் இருப்பவர்கள், அமைப்புக்குள் இருப்பவர்கள், நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம், வருவாய்த்துறைதான் இந்த மக்களுடைய அடிப்படை பணியை பார்க்கிறது. 10 ஏக்கர் நிலத்துக்கு அப்பன் சரியா பங்கு கொடுக்கல. வடக்க பக்கம் மேட்டு நிலம் பெரியவனுக்கு கொடுத்துட்டான், தெற்கு பக்கம் பள்ளத்து நிலம் சின்னவனுக்கு கொடுத்துட்டான். நான் பெரிய என்னடா ஊருக்கா பிறந்தேன், உன்னை ஒழிக்காம விட மாட்டேன், ராத்தா ராத்திரில பெத்த தகப்பன பெரியவன் வெட்டி போட்டுருவான். அண்ணன் தம்பி சண்டையில போன நடுவீதியில கிடக்கும். இந்த வருவாய்த்துறையில் உள்ள மான உணர்ச்சியோடு பணியாற்றுகிறார் கிராம ஊழியர் தான் மருத்துவமனைக்கு அந்த பிணத்தை எடுத்து சவக்கூறு செய்கிற வரை இரவு 12 மணியானாலும் சரி அந்த சவத்தோடு சவமாக அருகில் படுத்து பணியாற்றுகிற அரும்பெரும் பணியை செய்கிறோம் கிராம. இவ்வளவு பெரிய வேலையை பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் ஜமாபந்தி, எப்பொழுதெல்லாம் உயரதிகாரிகள் ஆய்வு, எப்பொழுதெல்லாம் தணிக்கை, எப்பொழுதெல்லாம் கூட்டம் என்கின்ற பொழுது நீளமும் பச்சையும் நிறைந்திருக்கிற அந்த துணியில் எல்லா கோப்புகளையும் கட்டிக்கொண்டு தோளில் சுமந்து அதிகாரி பக்கத்தில் அருமையாக நின்று கொண்டிருப்பான். என்ன மாதிரி தக்கடிச்சுட்டு ஊரை ஏமாத்தம். ஆனால் இந்த மூட்டையை சுமந்து தோளில் வைத்துக் கொண்டு வேர்க்கிற முகத்தையும் நெற்றியும் இடது கையால் துடைத்து துடைத்து கீழே நீரை சிந்துவிட்டு வருவாய்த்துறையிலே தன்னுடைய தோளில் இருந்து நிற்கின்ற அரும்பெரும் பணியை செய்கிறவர்கள் கிராம ஊழியர்கள்.